இப்போ திடீர்னு அன்புமணி வாயிலிருந்தே அன்பழகன்கிற பெயர் வருது. யார் அவர்? என்ன பின்னணி? அன்பழகன் என்பவர் இப்போ தலைமையிலே செயலாளராக இருக்கார். அவர் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் திருவண்ணைநல்லூருடைய யூனியனுடைய சேர்மனாக இருந்தவர். யாருக்கு? பாமக சார்பாக. இந்த பத்திரிகை செய்தி மற்றதெல்லாம் வரதெல்லாம் அவர் தான் ஏற்பாடு பண்ணி முதலே படித்து காமிச்சு, ஒரு சின்ன இதில் முன்னாடி பெரிய சைஸ்லலாம் அந்த லெட்டர்ஸ்லாம் ஈஸியாக படிக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குற ஒருத்தர். இந்த அன்பழகனை பற்றி சொல்லும்போது ஏற்கனவே சொன்னேன், எப்போ வந்து பனையூரில் எனக்கு அலுவலகம் இருக்குது வாங்கன்னு சொன்ன உடனே அந்த வேலை நடந்துடுது. ஸோ இப்போ அதை பட்டியலை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கார். யார்? ராமதாஸ் கூட்டு ரிலீஸ் பண்ணும்போது இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னு பார்த்தா இவங்க. ஆனால் இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது யார்? சுசீலா கூட இருக்கிற முன்னாள் எஸ்ஐஎஸ் தலைவராக இருந்த பரந்தாமன் எங்கே இருக்கிற மாதிரினா இந்த வன்னியடிகளாக இருக்கார் இல்லையா, இந்த சாமியார் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அம்மா பங்கார் அடிகளாருடைய இளைய சன் இருக்கார்ல, அவரு கூட தான் இருப்பார், செந்தில் கூட. ஸோ அவங்கெல்லாம் தான் இந்த வேலைகள்லாம் பண்ணி அவர் கொடுக்குறாங்க. பீடை யாரை? அன்பழகனை பீடைன்னு சொல்கிறாரு. இந்த பரசுராமனையும் அந்த சிவப்பிரகாசம் இப்போ எஸ்ஐஎஸ் தலைவர், சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டியினுடைய தலைவராக இருக்கிற இந்த சிவப்பிரகாசத்தையும் என்ன சொல்கிறாரு, இவங்க துரோகிகள், இவங்க தான் எங்கள் அப்பா இது கெடுக்கிறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் ராமதாஸனுடைய துணைவியாக இருக்காங்களே, ரெண்டாவது மனைவி சுசீலாவுக்கு வேண்டியவங்க, அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க.